ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து வீட்டில் இன்றைக்கி ஆடி வந்து 3வது வெள்ளி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு வந்தாச்சு. கடையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே கீழே எல்லாத்தையும் கூட்டி தொடச்சிட்டு மிஷினையும் தொடச்சி எடுத்துட்டு ஆயிலெலாம் விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பொருள்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டில் நைட் டைமில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கூட விட்டுட்டு போயிடுவோம். சில டைம் என்னால் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் படி நான் வந்து கூட்டாமல் கூட போயிடுவேன், பெருக்காமல் கூட போயிடுவேன். காலையில் வந்து தான் மோஸ்ட்லி எல்லா வேலையுமே நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையிலே வந்து எல்லா மிஷினையுமே தொடச்சிட்டு ஆயில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கு எல்லாத்துமே பூ வச்சுட்டு அதுக்கு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு மிஷினாகவே நான் பண்ணிக்கிட்டே தான் வருவேன். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் ஓவர்லாக் மிஷினில் அதை கொஞ்சம், ஏன்னா நம்ம அர்ஜெண்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது சரி, நமக்கு ரொட்டீனாக டெய்லி நான் துடைப்பேன் தான். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஆனால் அதுவும் அவங்களுக்கும் மிஷினுக்கும் நம்ம ஒரு உயிர் இருக்குன்னு தான் நான் நம்பணும். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, நமக்கு வந்து உதவி பண்ணுது. அது இல்லாட்டா நம்ம சம்பாதிக்க முடியாது, சாப்பிட முடியாது, நம்மளோட பிரச்சனைகளை வந்து சால்வே பண்ண முடியாது. எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய இதில் பார்த்தா என் மிஷின்கள் தான் எனக்கு தெய்வம். அதனால நான் எப்போவுமே அதை வந்து ப்ராப்பராக வச்சுப்பேன். சுத்தமாகவும் தொடச்சி ஆயில் போட்டு, ஏன்னா எப்போவுமே கரண்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. கரண்ட் இல்லாத சமயத்தில் பெடல் மிஷின்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது வந்து கற்றுக்க வர பசங்களுமே அவங்களுக்குமே நம்ம ஆயில் போட்டு தொடச்சி ரெடியாக வச்சுட்டோன்னா அவங்க வந்தோடனே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே மிஷினை வந்து ஆயில் விட்டு மெயின்டெனன்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தவறி கூட வந்து இந்த தவறை செய்யக்கூடாது. அது மேலே வேஸ்ட்டு பொருள் வைக்கிறதோ இல்லை ஒரு டேபிளாக யூஸ் பண்ணுறதோ பண்ணவே கூடாது. ஏன்னா அது நமக்கு தான் சோறு போடுற தெய்வம், அதுதான். நான் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மிஷினும் எனக்கு ஒவ்வொரு தெய்வம்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைய காலகட்டத்தில் இந்த மிஷினு இல்லைன்னா கூட என்னால் என்னோடய லைஃப் என்ன ஆகிருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் அந்த சமயத்தில் ஒரு டைம் பாஸ்க்காக வீட்டில் சும்மா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். இப்போ கற்றுக்கிட்ட பிறகு தான் இது எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக அமையுதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நான் இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி தான் நான் என்னோடய ஷாப்போட க்ளீனிங்கு, சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இப்படி தான் போகும். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே அது மாதிரி நான் செய்கிறது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் செய்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு தொழில் செய்யும்போது காலையிலே தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஓகோன்னு நமக்கு தொழில் போகும். நம்ம வெறுமனே வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணோம்னா அது ஒரு அபசகுனமாக இருக்கும். நம்ம ஒரு அகர்பத்தி ஏற்றிட்டு நம்ம வந்து உட்காரும்போது நம்ம கடைக்கும் சரி நமக்கும் சரி ஒரு குட் வைப்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபீல் ஒவ்வொரு டைமும் கிடைக்கும். கடவுளை நான் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உட்காரும்போது அன்னைக்கு வந்து எனக்கு வேலை வந்து அவ்வளோ ஸ்பீடாகவும் சூப்பராகவும் போகும். அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரைடே ரொட்டீனே இந்த மாதிரி தான் போகும். ஒவ்வொரு பெடல் மிஷின்லேயும் நான் தொட்டு கும்பிட்டுட்டு தாங்க அதுக்கப்புறமே என்னோடய ஜேக்கஃபோர் மிஷினில் வந்து உட்காருவேன். நீங்கள் எப்படி இந்த ஃப்ரைடே ஆனாக்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே கொஞ்சம் நம்மளுக்கு க்ளீனிங் வேலையும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதனால் இந்த 6 ப்ளவுஸுமே இன்றைக்கி முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி டவுனுக்கு வெளியில் போக வேண்டிய வேலையும் இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நேற்று பாதி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன்.
சாரி பாதி மட்டும் ஸ்டிச் பண்ணால் அது வந்து சரி காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு